தேர்தல் ஆணையம் செய்துள்ள ஏற்பாடுகள் பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. ஏற்கனவே உள்ள விதிமுறைகளோடு சேர்த்து புதியதாக 3 முறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒன்று, வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வது அந்தந்த தொகுதியில் அவருடைய தொகுதியிலேயே தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களுடைய புகைப்படங்கள் இந்த முறை அமல்படுத்தப்பட உள்ளன. ஆகவே புகைப்படங்கள், ஸ்டாம்ப் சைஸ் புகைப்படத்தை வேட்புமனுவுடன் சேர்த்து இவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த புகைப்படங்கள் வாக்குச்சீட்டு, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள வாக்குச்சீட்டில் அந்த வேட்பாளர்களுடைய புகைப்படங்கள் பொறிக்கப்படும். இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகள் வேட்பாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதுதான். 100 மீட்டருக்கு அப்பால் அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். 3 வாகனங்கள் மட்டுமே வேட்பாளர்களோடு வர வேண்டும். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளரோடு சேர்த்து 5 பேர் மட்டுமே இருக்க வேண்டும் போன்ற நடைமுறை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் உடனடியாக வங்கி கணக்கு தொடங்க வேண்டும். அந்த வங்கி கணக்கில் இருந்துதான் அவர்களுடைய வரவு செலவுகள் இருக்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களிடம் காலை முதல் இரவு வரை வேட்பாளர்களுடைய செலவு கணக்கு, எவ்வளவு செலவு செய்கிறார்களோ அந்த கணக்கை ஒப்படைக்க வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்களை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த 24 மணி நேரத்திற்குள் அவர்களுடைய இணையதளத்தில் வெளியிடுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது.